குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கிற சிவிக்ஸ் தான் பார்க்க போறோம். அலகு 1லிருந்து இதுதான் பார்க்க போறோம். பருவம் 3ல பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. ஏற்கனவே நாம 2 பருவங்கள் முடிச்சிட்டோம். இது 3வது பருவம். கடைசியாக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வந்துட்டு எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க, அதனுடைய தலைவர் யாரு, எந்தெந்த நாடுகள், எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது, அதற்கான செலவுகள் என்ன, இது எல்லாம் தான் சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. அலகு 1ல மக்களாட்சி அரசியலமைப்பு உருவாக்கிட்டாங்க. இந்த அரசியலமைப்பு உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆட்சியினுடைய மக்களால் ஆளக்கூடிய ஆட்சியை பத்தி தான் நாம இந்த வகுப்புல பார்க்க போறோம். கற்றலின் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றல் நோக்கங்கள் மக்களாட்சி என்பதன் பொருளை அறிதல். இந்த படத்தை பாருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியுதுன்னு பாருங்க, எதை உணர்த்துதுன்னு பாருங்க இந்த படம் வந்துட்டு. அதுக்கடுத்து வாங்க, கற்றலின் நோக்கங்கள். மக்களாட்சி என்பதன் பொருளை அறிதல். மக்களாட்சினா என்ன, அதனுடைய பொருள்னா என்னன்னு பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களாட்சியின் வகைகள் அறிந்து கொள்ள. அப்போ மக்களாட்சியுடைய எத்தனை வகையான மக்களாட்சிகள் இருக்கிறது அதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கட்டமைப்பை அறிந்து வியத்தல். அப்போ நம்ம அரசியலமைப்புடைய சட்டம் வந்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை அறிந்து கொண்டு அந்த அரசியலமைப்பு கட்டமைப்பை கண்டு விளக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு வந்துட்டு பெரிய நாடு. அப்போ அந்த இப்படிப்பட்ட பெரிய நாட்டை வந்துட்டு இந்த அரசியலமைப்பினுடைய பல நாடுகளிலிருந்து பெறப்பட்ட அரசியல் அமைப்பு வந்துட்டு பல நாடுகளிலிருந்து மூலங்கள்லாம் பெறப்பட்டது நாம படிச்சோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த அரசியல் அமைப்பை எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஏற்றவாறு கட்டமைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்து அதை தெரிந்து கொண்டு விளக்க போறீங்கன்ட்டு கொடுத்துருக்காங்க. மக்களாட்சியின் நோக்கங்களை பத்தி புரிந்து கொள்ள. அப்ப மக்களாட்சியுடைய நோக்கம், எதற்காக இந்த மக்களாட்சி கொண்டு வரப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதான் இதனுடைய கற்றலின் நோக்கங்கள்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குறள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு மன்னனுக்கு ஆனது இந்த குறள் வந்துட்டு ஒரு மன்னனுடைய அரவணைப்புல எப்படி வந்துட்டு ஆட்சி இருக்கும், மக்களை அந்த மக்கள் அந்த அவன் மன்னனுடைய ஆட்சி கண்டு எப்படி இருப்பாங்கன்றதான் கொடுத்துருக்காங்க. குடி தழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடி தழீஇ நிற்கும் உலகம். இந்த குறளுடைய பொருள் பாருங்க. குடிமக்களை, அதாவது குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின், அதாவது யார் வந்து இந்த குடிமக்களை, அந்த நாட்டில் உள்ள மக்களை அரவணைத்து ஆட்சி செய்துகின்ற அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர். அந்த அந்த ஆட்சியாளருடைய அடி சுவட்டை வந்து நானிலமே வந்து போற்றி நிற்கும். அந்த நானிலமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அடி சுவன், அவருடைய பாதங்களை, இந்த நானிலமே வந்துட்டு அவருடைய பாதங்களை போற்றி நிற்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அரசாட்சி செய்யக்கூடிய மன்னனை பார்க்கலாம். பாடத்துக்குள்ள போவாங்க. நல்லூர் அரசு உயர்நிலைப்பள்ளி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லூர் என்ற ஊர்ல அரசு உயர்நிலை பள்ளியில் மாதந்தோறும் நடைபெறும் சமூகம் அறிவோம் என் நிகழ்விற்கான இறுதிக்கட்ட வேலைகளை ஆசிரியர்கள் செய்து கொண்டினர். அப்போ நல்லூர் அரசு உயர்நிலை பள்ளியில மாதந்தோறும் நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூகம் அறிவோம் என்ற நிகழ்வு. அதற்கான இறுதிக்கட்ட வேலைகள் யார் செய்து கொண்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் செய்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த சிங்காரவேலர் அரங்கம் மாணாக்கர்களால் நிரம்பியிருந்தது. அங்கிருந்த அரங்கத்தினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் அரங்கம். அது மாணாக்கர்களால் வந்து நிறைந்திருந்தது அந்த அரங்கம்னு சொல்றாங்க. தலைமை ஆசிரியர் யாரு பார்த்தீங்கன்னா ஜீவா அன்றைய சிறப்பு விருந்தினரான வழக்குரைஞர் திரு ராஜசேகரன் அவர்களை வரவேற்று அழைத்து வந்தார். அப்போ அங்கே சற்றென்று அமைதி நிலைவது. அப்போ தலைமை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா. அன்றைக்கு அந்த சமூகம் அறிவோம் என்ற நிகழ்விற்கான தலைமை விருந்தினர் யாரு, சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்குரைஞர் வந்துட்டு திரு ராஜசேகரன் அவர்களை வரவேற்று அழைத்து வந்தார். அங்கே சற்றென்று அவர் வந்ததுனால அமைதி நிலவியதுன்றாங்க. வரலாற்று ஆசிரியர் யாருன்னா பிரிட்டோ அனைவரையும் வரவேற்று அமர ராஜசேகரன் மாணாக்கருடன் பேச ஆரம்பித்தார். அப்ப வரலாற்று ஆசிரியர் பிரிட்டோ என்பவர் வந்துட்டு அனைவரையும் வரவேற்று அமர வைத்து ராஜசேகரன் என்பவர் மாணவருடன் பேச எழுந்தார். அன்பான தம்பி தங்கைகளே, இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வில் நான் உரையாற்றப் போவது இல்லை என்று சொல்லி இடைவெளி விட எல்லோரும் அவரை விழப்புடன் பார்த்தனர். அப்போ அவர் என்ன சொல்ற, எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுட்டு இன்றைக்கு நிகழ்வுக்கு நாங்க அழைச்சிருக்காங்க இல்லையா, ஆனா நான் வந்து உரையாற்றன்னு நான் பேச போறது இல்லை. உங்களுக்கு வந்துட்டு சொற்பொழிவு பேசுவாங்க இல்லையா, அந்த சொற்பொழிவு ஆற்றப் போவதில்லை, உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை வந்து உரையாற்ற போவதில்லை அப்படின்னு சொல்லதுனால மாணவர்கள் அனைவரும் விழப்போடும் பார்க்கலாம். ஏன்னா இவர் வந்து சொற்பொழிவு உரையாற்றுதானே வரவழைக்கப்பட்டார். அப்போ உரையாற்றல்னு சொல்லும் போது மாணவர்கள் அனைவரும் விழப்புடன் பார்த்தனர்.
எப்போதும் எங்கும் ஜனநாயகம் வேண்டும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதனால் இந்நிகழ்வில் உங்கள் எல்லோருடனும் உரையாட போகிறேன் என்று கூறிவிட்டு ஒலி வாங்கி ஒன்றை மாணாக்கரிடம் தருமாறு கேட்டுக்கொண்டார். அதாவது உரையாற்ற போவதில்லை என்றால் அவர் தானா வந்துட்டு மக்களுடன் பேச போவது இல்லை. அவரு சொற்பொழிவு ஆற்றல் தான் உரையாடல். ஆனா இங்க என்ன செய்ய போறோம்னா உரையாற்றல் என்பது மாணவர்களுடன் அவரும் இவரும் உரையாடல் தான் கலந்து பேசுவாங்க இல்லையா உரையாற்றுதல், அதுதான் உரையாடல்னு சொல்லுவாங்க. அப்போ நான் மட்டும் பேசுறதில்ல, உங்களுடன் கேட்கப்பட கேள்விகளுக்கோ நீங்க சந்தேகங்களுக்கோ நான் உரையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றாங்க. அப்போ எப்போதும் ஜனநாயகம் வேண்டும் இல்லையா, அதனால நானும் உங்க கூட உரையாட போகிறேன். ஒலி வாங்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக், நாமெல்லாம் பேசுவோம் இல்லையா, அதுதான் ஒலி வாங்கி ஒன்றை மாணாக்கர்களிடம் தருமாறு கேட்கிறோம். முதலில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதி மனிதன் எப்படிப்பட்ட சமூக அமைப்பில் வாழ்ந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ராஜா கேட்டார். நாம சென்ற வகுப்பில் வரல, அதுக்காக தான் சொன்னேன். ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சப்ஜெக்டுடன் தொடர்புடையது, ஒவ்வொரு வார்த்தையும். அப்போ ஆதி மனிதன் அந்த பாடத்தை எங்க கொண்டு வந்திருக்காங்க. நாம படிச்சது வரலாறு, இது படிக்கிறது குடிமையல் சிவிஸ் என்ற பாடத்துல எப்படி மக்கள் உருவானதுக்கு அப்புறம் தான் மக்களால தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்போ முதலில் மக்கள் தோன்றினா முதல் மக்களுக்காக தான் அனைத்தும் படைக்கப்படுது. அதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ மக்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மக்கள் எப்படி உருவானாலும் தெரிஞ்சா அவனுக்கு தேவையான அனைத்தும் எப்படி கிடைக்கப்பட்டது அதை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் ஒவ்வொன்றும் அதுக்குடைய பேசிக் எங்கன்னு பாத்தீங்கன்னா மக்கள், அந்த வரலாறு தான் பேசிக்கும். அதை நீங்க அடிப்படையான வரலாறை நீங்க முழுமையாக படிச்சுட்டீங்கன்னா மற்ற பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். பாருங்க, இப்ப பாடத்துக்குள்ள போகும். தொடக்கத்தில் அவர்கள் என்ன சமூகமாக இருந்தாங்க? வேட்டையாட சமூகமாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் வாழ்ந்தனர். பிறகு ஆற்றோரம் தொடக்கத்தில் அவர்கள் வேட்டை சமூகமாகவும் உணவு சேகரிப்பாராகவும் வாழ்ந்தனர். நாம தான் பார்த்தோம். முதல்ல என்ன பண்ணாங்க? வேட்டையாடி உணவு சேகரிச்சாங்க. அப்போ வேட்டையாடப்பட்ட உணவு தீர்ந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் உணவு சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. விலங்குகள்லாம் அழிக்கப்பட்டது வேட்டையாடி. அதனால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் உணவு சேகரிப்பதற்காக அப்படியே அந்த மாதிரி மாற்றம் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பிறகு என்ன ஆனாங்கன்னா உணவு சேகரிப்பதாக ஒரு இடத்துல தங்கினாங்க. அது பிறகு ஆற்றோரம் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கி. இதெல்லாம் நாம வரலாறு படிக்கும் போதே பார்த்தோம். என்றால் 6ஆம் வகுப்பு மாணவி தீபிகா. ஏன்னா 6ஆம் வகுப்பு மாணவி வரலாறு படிச்சிருப்பா இல்லையா, அந்த மாணவி விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆமாம், மனிதர்கள் அப்படி குழுக்களாக வாழ தொடங்கியதும் பழங்குடி அமைப்பு தோன்றியது. அப்படி குழுக்களை நாம பார்த்தோம். 30-40 பேர் ஒரு குழு இருந்தாங்க. அந்த குழுக்குள்ள ஒரு ஜினா என்பது அப்படின்றது தோணர், ஜனா அப்படிங்கிறது சொல்லிட்டு அதுதான் ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஜனபதங்கள்லாம் உருவாச்சுன்னு பார்த்தோம். அதுதான் இங்க சொல்றாங்க. ஒரு சிறு குழு தான் முதல்ல உணவுக்காக அலைந்து திரிந்து ஒரு இடமா தங்கினாங்க. அப்படி தங்கினவங்க என்னன்னா ஒரு குழுவா ஆனாச்சு. அப்படி குழுவா வாழ தொடங்கியதும் பழங்குடி அமைப்பு தோன்றியது. அப்போ பழங்குடினா ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மலைகள்ல காடுகள்ல வசிக்கக்கூடிய மக்களை தான் பழங்குடின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அமைப்பு தோன்றியது. ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்தனி தலைவர்கள் உருவானாங்க. யார் எப்படி ஒரு தலைவர்கள் உருவாகிப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த குழுவுல ஒருத்தர் வலிமையா இருந்திருப்பார் இல்லையா, மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமையானையும் வலிமையான ஒரு நபர் இருந்திருந்தால் அவர்களை அடக்கி ஆண்டு அவர் தான் தலைவராக உருவாகியிருப்பார். இப்படிதான் எல்லாருமே உணவுக்காக தான் அலைந்தாங்க. எல்லாருமே வேட்டையாடி சமூகமா தான் இருந்தாங்க. அப்படியே எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக தான் உருவானாங்க. அப்போ அதுல கொஞ்சம் திறமையானவர்கள் வலிமையானவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அப்படி அவர்களை விட வலிமை குன்றவர்களை அடக்கி ஆண்டவர் தான் அந்த தலைவரா உருவாகி இருப்பாங்க. அப்போ தலைவர் உருவானதுக்கு அப்புறம் நிலம், நீர், வளம் இவற்றை முன்னிறுத்தி குழுக்களுக்கு இடையில் மோதல்கள் உருவாச்சு. அப்போ எதுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க பாருங்க? நிலம், ஏன்னா அவங்க தங்குறதுக்கு உண்டான ஆற்று சமவெளி பகுதிகள்ல அப்ப எல்லாருக்கும் போதுமான இடம் இருந்திருக்காது. ஏன்னா அங்கதான் செழிப்பான பகுதி இருக்கும். அப்படிப்பட்ட நிலத்திற்கான சண்டை ஏற்பட்டிருக்குதுன்றாங்க. நீர் வளத்திற்காக ஏற்பட்டிருக்குது. அங்குள்ள வளங்கள், அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அங்க நிறைந்திருந்த வளங்கள் எல்லாம் இவற்றை முன்னிறுத்தி மக்களுக்கு இடையில் மோதல்கள் உருவாடுச்சு இந்த குழுக்களுக்கு இடையில். அதில் வென்றவர்கள் ஏனைய பழங்குடி இனக்குழுக்களை ஒன்றிணைத்து அரசுகளை உருவாக்கினார். முதல்ல ஒரு குழுவுக்கு தலைவன், அந்த குழுவுல யாரு வலிமையான அவன் தலைவனா இருந்தான். அதுக்கப்புறம் கூட்டத்துல பாத்தீங்கன்னா குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அப்ப இந்த குழுக்களுக்கு எல்லாம் ஒரு வலிமையானவன் ஒருத்தர் இருந்திருப்பல, அவன் தான் மொத்த இனக்குழு
குழுக்களை வந்து ஒன்றிணைத்து ஒரு அரசா உருவாக்குனது. இப்படிதான் வந்துட்டு அரசாங்கம் என்பது இன்றைய அரசாங்கம் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான். ஆனா யாருமே வந்து ஆரம்பத்துல மனிதனே எப்படி நடந்தான், எப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறி வந்தான்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு நம்ம வரலாறு சிரீஸ் படிக்கும்போது பார்த்தோம், பிரிவினை என்பது கிடையாது, பாகுபாடு என்பது கிடையாது. எல்லாம் மனிதனால் பிற்காலத்தில் ஒவ்வொன்றா அப்படியே உருவாக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா டாமினேஷன் தான் எல்லாமே. ஒருத்தரை வலிமையானவனால் வலிமை குன்றியவர்கள் தாக்கப்பட்டு அதனால உருவாக்கப்பட்டதுதான் இது எல்லாமே. நம்ம பாருங்க, ஒன்றிணைத்து அரசர்களை உருவாக்கினார். இப்படிப்பட்ட சிறு அரசர்களின் ஒருங்கிணைப்பில் பேரரசுகள் உருவாச்சு. அப்போ ஒரு குழு இருந்தாங்க. குழுவுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவன் அதுக்கப்புறம் இப்படி நிறுத்தப்பட்ட தலைவனுங்களுக்குள்ள அதுக்கப்புறம் இந்த நிலம் நீர் வளத்திற்காக குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அந்த குழுக்களுக்கு மொத்தமாக ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு தலைவன் உருவானான். அது அரசுகளை உருவாக்கினான். அந்த அரசுகள் தான் பின்னாளில் என்ன ஆகுனா பேரரசுகள் உருவாயிடுச்சு. பாருங்க, இப்போது தலைவன் என்பது தலைவன் ஒருத்தன் பேரரசு உருவானதுக்கு அப்புறம் என்னவா ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவன் என்பவன் என்னவா அழைக்கப்பட்டான், அரசன் என்ற நிலையை அடைந்திருப்பான் இல்லையா என்று கேட்டான் அருண். ஆம், இப்படித்தான் அரசர்களின் தலைமையில் இயங்கும் மன்னராட்சி முறை தோன்றியது. அப்ப அரசுகளுக்கு கீழே இயங்கக்கூடிய மன்னராட்சி முறை, இப்ப நாம சொல்றது மக்களாட்சி. அப்ப மன்னர்களின் கீழ், மன்னர்ன்றது யாருமே இல்லை, அவரா வந்துட்டு யார் வலிமை குன்றில் அடக்கி வலிமையான ஒரு நபரால் வந்து தலைவனா இருந்ததோ அது என்னவோ மாற்றம் பெற்றதுன்னா மன்னர் என்று மாற்றம் பெற்று அது மன்னராட்சி, மன்னருக்கு கீழ் ஆட்சி அமைக்கப்பட்டதால் மன்னராட்சி முறை என்று தோன்றியதுன்றாங்க. நமது நாட்டிலும் இப்படித்தான் மன்னராட்சி ஏற்பட்டதா என்று கேட்டால் சுகன்யம். ஆம், உலகெங்கும் இப்படியான, நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் நாம பார்த்தோம்னு புவியியல் படிக்கும்போது பார்த்தோம் உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்குது, எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படி அந்த உலகெங்கிலும் இப்படியான ஒரு அமைப்பே உருவாகி நீடித்தது. அரசர்கள் மற்றும் பேரரசர்களால் ஆளப்பட்ட நமது நாடு பின்னர் இங்கிலாந்து ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வந்து சேர்ந்தது. அப்போ அரசர்கள் மற்றும் பேரரசர்களால் ஆளப்பட்டது நம்ம நாடு. பின்னர் இங்கிலாந்து என்ற ஒரு நாட்டின் அரசாட்சியின் கீழே வந்துட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வந்து சேர்ந்தது கடைசியா அப்படிங்கிறாங்க. நாம் பல்லாண்டு காலம் போராடி பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றோம். அப்போ இங்கிலாந்து ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருந்த நம்ம நாட்டை பல்லாண்டு காலம் போராடி நாம பார்த்தோம். சென்ற வகுப்பில பல பேர் வந்துட்டு உயிர் தியாகம் எல்லாம் செய்திருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட உயிர் தியாகிகளுக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யணும், மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாம வரலாறு என்னது குடிமையல் படிக்கும்போது சிவிக்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யணும், கடமைகள்லாம் இருக்குது, அந்த கடமை ஆற்ற வேண்டும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த இங்கிலாந்தினுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றோம். அப்படி இங்கிலாந்தினுடைய ஆதிக்கத்தினுடைய இருந்துதான் நாம் என்ன ஆனோம், சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் எப்போ அடைஞ்சோம் நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். மாணவர்களுக்கு இப்போ தெரிஞ்சா இது ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க என்று ஒருமித்த குரலில் கூறினார் மாணாக்கர்கள். இதெல்லாம் அவங்க படிச்சதுனால அவங்க மாணவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம வரலாறு எப்படி படிச்சோம், சிவிக்ஸ் படிச்சோம், இப்ப எல்லாருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியல. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், நம்ம படிச்சது எல்லாம் இங்க நினைவுபடுத்தி பார்க்கணும். பாருங்க, நாடு விடுதலை அடைந்ததும் நாம் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம் என்றார் ராஜசேகர். இங்க என்ன ஆட்சி இருந்தது, மன்னர் ஆட்சி. ஏன்னா தலைவன் உருவானான், தலைவன் தான் பின்னாளில் வந்து மன்னர் என்று அழைக்கப்பட்டு மன்னரின் கீழ் வந்து மன்னராட்சி நிறுவப்பட்டது. ஆனா நம்ம நாடு என்னன்றாங்கன்னா, இங்கிலாந்து என்ற ஒரு நாட்டின் காலனி ஆதிக்கத்தில் கீழ் இருந்து சுதந்திரம் பெற்று அதுக்கப்புறம் விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் மக்களாட்சி முறை வந்து ஏற்றுக்கொண்டோம். மக்களாட்சி என்றால் என்ன என்று அவரிடம் கேள்வி எழுப்பினான் தேவராஜன். மக்களாட்சி என்றால் இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு தெரியுமா என்பது ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய ஒரு பொன்மொழி. அவருடைய வாசகம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. அப்போ மக்களுக்காகவே இப்ப மக்கள் இருக்காங்க, அப்ப அந்த மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் வந்து மக்களாட்சி என்று ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவருடைய கூற்று வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ஆப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு என்னன்ட்டு இங்க ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அவர் யாரு, அவர் எந்த நாட்டினுடைய மன்னர் அப்படின்றதெல்லாம் நீங்க பாருங்க. இங்க பாருங்க எப்படி வந்துட்டு ஆதி மனிதன் எப்படி உருவானான், இப்போ தற்போது விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் போராடினாங்க, விடுதலை அடைந்தது எப்போன்னு நம்ம பார்த்தோம். இது எல்லாம் அந்த குழு வந்து வேட்டையாடுறது, அப்படியே அந்த குழுக்களுக்கு இடையே சண்டை, இப்படியே பிரிவு ஏற்பட்டு அப்புறமா என்ன ஆச்சுன்னா ஒரு தலைவன் உருவானான். தலைவன் உருவாயிட்டு ஒரு அரசாச்சு. அது என்ன ஆச்சுன்னா
பேரரசு ஆயிடுச்சு. இப்படிதான் வந்துட்டு அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்று மக்களாட்சி ஆயிடுச்சு. இதுதான் வந்து இந்த படத்தை வந்து உங்களுக்கு உணர்த்துது. இப்படிதான் நீங்க படத்தெல்லாம் விசுவலைஸ் பண்ணிட்டு அந்த படம் என்ன வந்து கருத்தை சொல்லுதுன்றது நீங்க மாணவர்கள் வந்து சிந்திக்கணும். இதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இதெல்லாம். சும்மா பார்த்துட்டு அப்படியே எதுவுமே கண்டுக்காம போறதுக்காக இல்ல. இதை வந்து சிந்திக்கணும். இது என்ன சொல்லுது, என்ன உணர்த்துதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உங்களுடைய மூளைக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை கொடுத்தாதான் அதனுடைய மூளை வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இல்லாட்டி அது அப்படியே தான் இருக்கும். பாருங்க, நீங்கள் ஒரு விளையாட்டு மன்றம் ஒன்றை ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு விளையாட்டு மன்றம் விளையாடுறதுக்காக ஒரு மன்றம் ஒன்று ஆரம்பிக்கிறீர்கள். மாணவர்கிட்ட சொல்றாங்க என்றால் அதன் பொறுப்புகளை உங்களுக்குள் பகிர்ந்து. அப்போ ஒரு விளையாட்டுக்குன்னு ஒரு மன்றம் இருக்குது. அந்த மன்றம் எல்லாம் என்னென்ன நிகழ்த்தணும், என்னெல்லாம் வேலைகள் செய்யணும், யாருக்கு என்ன பொறுப்பு, யாருக்கு என்று பிரிச்சுக்கொள்ளையா அதை தான் சொல்லி அப்போ உங்களுக்குள் பிரித்துக் கொள்வீர்கள். பிறகு வரவு செலவுகள் மற்றும் அதனுடைய பயன்கள் எல்லோரும் அனுபவிப்பீர்கள் இல்லையா. அப்போ அவர் மன்றம் ஆரம்பிக்கிறீங்க. அதில் இருக்கிற உறுப்பினர்களுக்கெல்லாம் என்னென்ன பொறுப்புகள்னு பிரிச்சுக்குவீங்க. அதனுடைய செலவு என்ன ஆகுது, வரவு எவ்வளவு வருது, செலவு என்ன ஆகுது, அதுக்குண்டான நம்ம அந்த செலவும் வரவின் மூலம் நம்ம என்னெல்லாம் பயன்பெற போறோம், அதை எல்லாரும் அனுபவிக்க போறோம். அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஆம், அதே போல் ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம். அப்போ ஒரு நாட்டினுடைய குடிமக்கள்னா யாருன்னா மக்களாகிய நாம் தான் வந்து குடிமக்கள். தேர்தல் நடத்துறாங்க இல்லையா, அந்த தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆட்சி செய்யக்கூடிய அரசை வந்துட்டு அமைக்கிறதுக்கான ஒரு பிரதிநிதி தான் இவர்கள். இந்த பிரதிநிதிகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. எதன் மூலம்னா தேர்தல் வழியின் மூலம் தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் மூலம் இந்த பிரதிநிதிகள் மூலம் தான் என்ன ஆகுதுன்னா அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம். அதனால இதுதான் வந்து மக்களாட்சி. ஒரு நாட்டுல குடிமக்கள் இருக்கிறாங்க. தேர்தல் வழியில அவங்களுக்கு யார தேவை, இந்த நாட்டை ஆளக்கூடிய யார் அரசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கான பிரதிநிதிகளை, ஆளக்கூடிய பிரதிநிதிகளை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம். மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அப்போ மக்களாட்சி என்ற அமைப்பு உருவானதுக்கு அப்புறம் அதுல யார் வந்துட்டு ஏன்னா தேர்தல் மூலம் வாக்கு செலுத்தி என்ன செய்யணும், பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் வந்து அரசு வந்து அதிகாரத்தில் அமைக்கப்படுது. அப்படி அந்த மக்களாட்சிக்கு என்னன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட தான் அதிகாரம் இருக்கும். ஏன்னா மக்களால தேர்வு செய்யப்படுறாங்க. அப்ப மக்கள் கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்றாங்க. அவர்கள் நேரடியாக அரசியல் ஈடுபடவும் அரசின் முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் இயலும். மக்களாட்சியின் சில வகைகள் உண்டு. அப்போ மக்களுக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்குதுன்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் அதிகாரம் இருக்கிறதுனால அவர்கள் நேரடியாக என்ன செய்ய முடியும், அரசியலில் ஈடுபடலாம், அரசின் முடிவெடுக்கக்கூடிய நடைமுறைகளில் பங்கு பெறவும் செய்யலாம். அப்ப அரசு வந்துட்டு அரசியல்ல வந்து ஈடுபடவும் செய்யலாம். அதிகாரம் பெற்ற மக்கள் வந்துட்டு அரசியலுடைய எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அந்த நடைமுறைப்படுத்துதல் பங்கு பெறத்துக்கும் யாருக்கு உரிமை உண்டுன்னா மக்களுக்கு அதிகாரம் உண்டுன்றாங்க. அப்ப மக்களாட்சியின் சில வகைகள் உண்டு. என்னெல்லாம் வகைகள் இருக்குன்னா மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் என்று சொல்றாங்க. அப்ப மக்களாட்சி என்ற ஒரு அரசு வந்துட்டு எங்க பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கம் என்ற ஒரு நாட்டில் தான் உருவானதுன்றாங்க முதல்ல. அப்போ டெமோக்ரசி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிரிட்டேரியா என்ற 2 கிரேக்க சொற்களில் இருந்து பெறப்பட்டது ஆகும். அப்போ டெமோக்ரசி என்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன டெமோஸ் மற்றும் கிரிட்டேரியா என்ற 2 சொற்கள் தான் இணைந்ததுதான் வந்து டெமோக்ரசி. அந்த 2 சொற்களுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிரிட்டேரியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். அதிகாரம் அல்லது ஆட்சி, இது வந்துட்டு மக்கள். இந்த சொற்கள் இணைந்துதான் வந்து டெமோக்ரஸின்றாங்க. மக்களாட்சியின் மக்களாட்சியில் கூட வகைகளா இருக்குன்னு மாணவர்கள் ஆச்சரியமாக கேட்கலாம். ஆமாம், உலகெங்கிலும் பல்வேறு முறைகளில் மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மக்களாட்சியில உலகெங்கும் பல்வேறு முறைகளில் வந்து மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நிறைய மக்களாட்சி இருக்குது நடைமுறையில. அவற்றில் நேரடி மக்களாட்சி, டைரக்ட் டெமோக்ரசி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி ஆகிய 2ம் பிரபலமான முறைகள். அப்ப மக்களாட்சியில வகைகள் இருக்குதான்னு கேட்டுட்டு ஆமா, உலகெங்கிலும் பல்வேறு முறைகள்ல மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்படுது. அதுல வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து நேரடி மக்களாட்சி,
இன்னொன்று ஒரு மறைமுக மக்களாட்சி. அந்த மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஏன்னா பிரதிநிதித்துவம் நாம பார்த்தோம் இல்லையா, முன்னாடியே மக்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க, தேர்தல் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அரசு அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு பிரதிநிதித்துவ அரசியலமைப்பு. ஏன்னா மறைமுகமாக அவருடைய தேவையான அரசை வந்துட்டு இந்த பிரதிநிதிகள் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்றாங்க. இரண்டும் பிரபலமான முறைகள் தான். அப்ப நேரடி மக்களாட்சி என்றால் என்ன என்று கேட்டால் சிராஜுதூன் சிராஜுதூன் என்னன்னு கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, நேரடி மக்களாட்சி என்றால் என்னன்னு கேட்கிறான். நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். அப்ப நேரடி மக்களாட்சி என்றால் மக்கள் தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றிருப்பவர்கள் யாருன்னா மக்கள். உதாரணமாக உங்களுடைய விளையாட்டு மன்றத்தை எடுத்துக்கொள்ளும். நீங்க ஒரு விளையாட்டு மன்றம் ஆரம்பிச்சு இல்லையா, அந்த விளையாட்டு மன்றத்தையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நீங்க எல்லோரும் ஒன்று கூடி விவாதித்து மன்றத்திற்கான விதிகளை உருவாக்கி விட முடியும். அப்ப எல்லாரும் ஒரு மன்றம் எடுத்திருக்கீங்க. அந்த மன்றத்தினை ஒன்றாக கூடி என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, ஒரு விவாதித்து ஒரு ஒன்று கூடி என்ன எடுத்தீங்கன்னா மன்றத்திற்கான விதிகள், அதுக்குண்டான எப்படியெல்லாம் அதுக்கு ஒரு ரூல்ஸ் உருவாக்கி விட முடியும். மேலும் இம்முறையில் மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதால் அவர்கள் ஒவ்வொருவரின் பார்வையும் வெளிப்படும். அப்போ இந்த ஒரு விதிகளை நீங்களே ஒன்று கூடி உருவாக்குறீங்க. இந்த முறையில் மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் பேசுறதுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். அவர்கள் வாய்ப்பை வழங்கப்பட்டால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவீங்க. அப்போ ஒவ்வொருடைய பார்வையும் என்ன கருத்து சொல்றீங்க அதனுடைய பார்வையும் வெளிப்படும். எப்படி உங்களுடைய பார்வை இருக்குது, மக்களுக்கான இந்த ஒரு குழுக்கு எப்படியெல்லாம் நீங்க ஒவ்வொருடைய பார்வை எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வெளிப்படலையா. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, இறுதி முடிவில் எப்படி எடுப்பீர்கள்? அப்போ எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்றீங்க, ஒவ்வொருத்தருடைய கருத்து சொல்றேன்னு ஒவ்வொருடைய பார்வை வெளிப்படுது. இந்த எப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த பார்வை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்வையெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு இறுதி முடிவு இதுதான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரீங்களா, அது எப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்போ நேரடி மக்களாட்சிக்கு ஒரு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அப்புறம் கீழே போலாம். நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பர். அப்போ நேரடி மக்களாட்சின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மக்களாட்சியில சட்டம் இயற்றக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். அந்த சட்டங்களை உருவாக்குகின்றவர்கள் மக்கள்னு சொல்லியாச்சு. அனைத்து சட்ட திருத்தங்கள், அப்போ சட்ட திருத்தங்களும் மேற்கொள்ளுவாங்க இல்லையா. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் இயற்றப்படுதுன்னா அப்போ அக்காலகட்டத்தில் வாழ்ந்த அக்காலகட்டத்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சட்டம் அமைந்திருக்கும். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள், மக்கள் தொகையோ சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ இக்காலத்திற்கு ஏற்றவாறு அந்த சட்டங்களை திருத்தி அமைக்கப்பட வேண்டும் இல்லையா. அதை தான் சொல்றாங்க. அப்போ உருவாக்குவர்களும் அவங்க தான். அப்போ அவங்களுக்கு தேவையான இந்த மாற்றங்கள்லாம் செஞ்சா நம்ம இப்போது இருக்கிற மக்களுக்கு இது தேவை என்று அறியும் பட்சத்துல அதுல என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்களும் மேற்கொள்வாங்க. அப்போ அதற்கும் அதிகாரமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டதான் இருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி முறையில். அப்போ அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வாங்க. அப்போ அரசியல்வாதி எப்படி ஆட்சி செய்வார்னா நாடாளுமன்ற செயல்முறை, நாடாளுமன்றத்தினுடைய செயல்முறைப்படிதான் ஆட்சி செய்வார். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. அப்ப நேரடியாக மக்கள் சட்டங்களை உருவாக்குறாங்க, திருத்தங்களையும் மேற்கொள்றாங்க, அதையும் அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் எப்படி அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படிதான் ஆட்சி செய்யறாங்க. அதற்கு எந்த நாடு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து என்ற நாடு நேரடி மக்களாட்சிக்கு உதாரணமாக நாடு கொடுத்திருக்காங்க. சிந்தனை விழா பாருங்க. நேரடி மக்களாட்சி முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த இயலுமான்னு கேட்கிறாங்க. ஏன் படுத்த முடியும், படுத்த முடியாது, என்ன காரணத்துக்காக முடியாது, ஏன் முடியும், எப்படி பண்ணா முடியும்னு உங்களுடைய சிந்தனை வினா கொடுத்திருக்காங்க. மாணவர்களாக இந்த பாடங்கள் படித்த பிறகு ஒரு தெளிவு ஏற்படும். அதன் பின் சிந்தித்து உங்களுடைய வினா என்னென்று சிந்திச்சு இதுக்குண்டான விலை அளிங்கம்மா. இப்ப பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குழு ஒன்று அமைச்சிருப்பாங்க. எப்படி குழுவோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க பேசுவதற்கு. பார்வை ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படும். அந்த வாய்ப்பு பேசுறதுனால அவங்களுடைய பார்வை வெளிப்பட்டதுனால எப்படி ஒரே ஒரு முடிவு இறுதி முடிவு எடுக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொள்வோம், எஞ்சியவர்களும் அம்முடிவிற்கு கட்டுப்படுவார்கள் என்றான் செல்வம். அப்போ ஒரு குழு இருக்காங்க. இந்த குழுவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டாங்க. அதுக்கு உண்டான விதிகளையும் உருவாக்கிட்டாங்க. அப்ப அந்த விதிகளுக்கு உருவானா எப்படி அந்த குழு வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லா சிந்தனைகளும் ஒன்று திரட்டி
தெரியும். இது யார் வந்துட்டு பெரும்பான்மை, ஒவ்வொருத்தரும் எல்லா கருத்துக்கள் யாருடைய இறுதி முடிவு எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பலவாறு கருத்துக்கள் இருந்தாலும் அதுல யார் வந்துட்டு கருத்துடைய நிறைய பேர் வந்துட்டு சொ ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் வந்து முடிவாக இருக்கும். மிச்சம் கம்மியா இருக்கிறவங்களுடைய முடிவு வந்துட்டு என்ன செய்யும்? அந்த முடிவிற்கு கட்டுப்பட்டவர்களாக ஆவார்கள். இப்ப 10 பேர் இருக்கீங்க. 10 பேர்ல வந்துட்டு 7 பேர் வந்துட்டு ஒரே ஒரு கொள்கைக்கு ஆதரவா இருக்கீங்க. மத்த 3 பேர் தான் இல்லன்னா, அந்த 3 பேரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயத்திற்கோ கட்டுப்பட்டவர்கள் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. இம்முறைதான் நேரடி மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது என்றான் ராஜசேகர். அப்ப நேரடி மக்களாட்சினா எப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரதிநிதித்துவ மக்களாட்சினா இப்ப நேரடி மக்களாட்சினா என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப பெரும்பான்மையானது யார்கிட்ட இருக்குன்னா மக்கள் கிட்ட தான் இருக்கும். எல்லாரும் ஒரே பக்கம் இருக்கும்போது மற்றவர்களும் அதுக்கு என்ன ஆகணும்னா கட்டுப்பட்டவர்கள் ஆகிறார்கள். இதுதான் வந்து நேரடி மக்களாட்சிக்கு. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு என்னன்னு பார்ப்போம். உங்களுடைய விளையாட்டு மன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை இப்போது பெருகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளும். இப்போ நிறைய மக்கள் அதுல விளையாட்டுல உறுப்பினர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் தினசரி கூடி விவாதித்து முடிவுகள் எடுப்பது சாத்தியமா? ஏன்னா நம்ம மக்களாட்சி, நம்ம பிரதிநிதித்துவ நாடு வந்துட்டு பெரிய நாடா இருக்குதுன்னு சொல்றதுக்காக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்தியா என்ற ஒரு நாடு வந்து பெரிய நாடா இருக்கிறதுனால அப்போ லட்சக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்களை வந்து தினசரி கூடி விவாதித்து முடிவுகள் எடுக்க முடியாது இல்லையா? அது சாத்தியமா? ஆனா இல்லைன்றாங்க. அப்படியான ஒரு சூழல் வரும்போது உறுப்பினர்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுனால எல்லாரையும் தினமும் விவாதித்து கூடி முடிவுகள் எடுக்கிறது வந்து சாத்தியம் இல்லாததுனால, அப்படியான ஒரு சூழல் வர்றதுனால என்ன செய்யறாங்கன்னா, அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. அப்ப அந்த குழு உருவாக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஆமாம், என்று ஒரே குரலில் மாணாக்கர்கள் ஆமோதித்தனர். இது மக்களாட்சி. மக்களாட்சி வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கான எடுத்துக்காட்டு இது வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கான எடுத்துக்காட்டு. சுவிட்சர்லாந்து நாட்டுல தான் வந்துட்டு நேரடி மக்களாட்சிக்கான நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டுல தான் வந்து இந்த நேரடி மக்களாட்சி என்ற ஒரு ஆட்சி வந்து நடைபெறுதுன்றாங்க. அதன் சட்டம் வந்து எப்படி பாருங்க, மக்கள் இருக்காங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, வாக்கு செலுத்துறாங்க, மக்கள் வாக்கு செலுத்தி சட்டங்கள் மற்றும் சட்டங்களுக்கான விதிகளை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் வந்து அரசு வந்து நேரடியாக ஆட்சி புரியுதான் வந்து நேரடி மக்களாட்சி. இது பாருங்க, பிரதிநிதி மக்களாட்சி வந்துட்டு எந்தெந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த நாடுகள் தான் வந்து பின்பற்றக்கூடியதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இது பாருங்க, மக்கள் வந்துட்டு வாக்கு செலுத்துறாங்க. வாக்கு செலுத்தப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்துட்டு அந்த நபர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள்லாம் இவர்களுக்கான சட்டத்தை வந்து இவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இந்த மக்களுக்கான சட்டங்கள் உருவாக்குபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதிநிதிகள் தான் இவர்களுக்கான சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. சட்டங்கள் மற்றும் விதிகளை உருவாக்குவது யாருன்னா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இவங்க யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இவங்க தான் வந்து சட்டத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதுதான் வந்து இந்த மக்களாட்சி. இப்ப பாருங்க, இக்குழுவினர் உறுப்பினர்கள் சார்பில் மன்றத்தை நிர்வகிப்பர். அப்போ அந்த குழு வந்து இருக்குது, ஒரு 100 பேர் கொண்ட குழு. அதுல உறுப்பினர்கள் சார்பில் தான் அந்த மன்றத்தை நிற்பாங்க. அப்போ ஒரு உறுப்பினரா இருப்பாங்கன்னா அந்த உறுப்பினருடைய சார்பில் தான் அந்த மன்றத்தை வந்து நிர்வகிக்கிறாங்க. அவர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக ஓட்டெடுப்பு நடைபெறும். உதாரணமாக அப்போ அந்த உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்கிறது, எல்லாரையும் வந்து நீ அப்படின்னு போட்டி போடுவாங்க இல்லையா? அப்போ தேர்ந்தெடுக்கணும்னு ஒன்று கொண்டு வந்துட்டா அப்போ எல்லாரும் அமைதியாயிட்டு என்ன செய்வாங்க, அந்த வழியில நடப்பாங்க. அதுக்காக தான் என்னன்றாங்க, தேர்ந்தெடுக்கும் விதமாக ஓட்டெடுப்பு ஒன்று நடைபெறும். உதாரணமாக தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்ற போன்ற பல்வேறு பதவிகளுக்கு பலரும் போட்டியிடுவர். இதுதான் வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது ஒட்டுமொத்தமா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓட்டெடுப்பு என்று வந்துருச்சுன்னா எல்லாரும் அது கட்டுப்பட்டு ஆயிடுவாங்க இல்லையா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப தலைவர்னு ஒரு தலைவர்னு ஒருத்தரும், ஒரு உறுப்பினரும், செயலாளர் என்ற உறுப்பினரும், பொருளாளர் என்பவரும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்ற பல பதவிகள் வந்து போட்டியிடும் போது முடிவில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவினை பெற்றவர் அந்த பதவிகளை அடைப்பார். அப்போ ஓட்டெடுப்பு நடத்துறதுனால யார் வந்து அதிக ஓட்டு பெறுறாங்களோ அவங்க பெரும்பான்மைன்னா என்னன்னா அதிக எண்ணிக்கையில் ஓட்டு பெறும் நபர் தான் என்று பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்பினர்களுக்கு ஆதரவு இருக்கிறதுனால அவரை தான் வந்து பதவிகளை அடைவார்கள் சொல்லலாம். அவர்களுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக ஜனநாயக ரீதியாக அப்போ மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக
ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் அந்த பிரதிநிதித்துவக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இதையே பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்கிறோம். அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் வந்துட்டு அவர் யார் சார்பா பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக மற்ற மக்களுடைய சார்பாக ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் ஜனநாயக ரீதியாக மக்களின் ரீதியாக தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு வழங்கப்படுதுன்னா, இந்த பிரதிநிதிக்கு தான் வழங்கப்படுகிறது. அதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்று அழைக்கிறோம். பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்றால் என்னன்னு பாருங்க. நாடாளுமன்ற மக்களாட்சி இது வந்து அதிபர் மக்களாட்சி. அப்ப நாடாளுமன்றம் முறை கொண்ட அரசாட்சி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் தான் வந்துட்டு நாடாளுமன்ற மக்களாட்சி வந்து பின்பற்றப்படுதுன்றாங்க. அதுக்கப்புறம் அதிபர் மக்களாட்சி. அப்போ அதிபர் என்ற மக்களாட்சி எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா இந்த 2 நாடுகளிலும் வந்துட்டு இதுவும் இரண்டுமே வந்து பிரதிநிதிகளை வந்து முன்னிறுத்தி தான் வந்து ஆட்சி செய்யறாங்க. ஆனா இது நாடாளுமன்ற முறையில அமைஞ்சிருக்கு. இது வந்து அதிபர் முறையில வந்து இந்த அரசு வந்து அமைந்திருக்கு. இதுதான் வந்து ஆனாலும் இதுவும் பிரதிநிதிகளால் அமைக்கப்பட்ட மக்களாட்சி தான் இது. ஆனா வந்து இது நாடாளுமன்றத்துல இருக்குது, இது அதிபர் மக்களாட்சியில இருக்குது. இதுதான் வந்துட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க இதையும். அப்ப ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது டெமோக்ராட்டிக் டிசைன் மேக்கிங் சொல்றாங்க. என்றால் என்ன? அதாவது டெமோக்ரஸி ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. எழுப்பினான் ஜூடித். என்னன்னு பாருங்க. மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம், மக்களாட்சி அமைப்பு இருக்குது, அந்த முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்குதுன்னு பார்த்தா தலைவரிடம் குவிந்திருக்காதுங்கிறாங்க. அப்ப மக்களாட்சியில அந்த அமைப்பு கிட்ட முடிவெடுக்கணும்னா தலைவர்கிட்ட என்ன இருக்காது? அதிகாரம் வந்து குவிந்திருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம் தான் இருக்கும். நாம தான் சொன்னோம் இல்லையா, ஒரு குழு உருவாச்சுன்னு சொல்லிட்டு பிரதிநிதிகள் வகையில அந்த குழு கிட்டதான் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் வந்துட்டு இருக்கும். ஆனா யாருக்கு? தலைவர்கிட்ட இருக்காதுன்றாங்க. மக்களாட்சி அமைப்புல சட்ட திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இயங்கும். அந்த குழு எதுக்கெல்லாம் உட்படும் பாத்தீங்கன்னா சட்டம், அந்த குழுக்குள்ள சட்டம் இயற்றுவாங்களே அந்த சட்டத்திற்கு உட்பட்டும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டும் இயங்கக்கூடியதுதான் அந்த குழு. அந்த குழுல தான் வந்துட்டு அதிகாரம் இருக்குமே ஒழிய ஒரு தலைவரிடம் மட்டும் குவிந்திருக்காதுன்றாங்க. அப்போ உட்பட்ட குழு தொடர்புடையோர் அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்களை முன்னெடுக்கும். அப்போ தனிநபர் ஒரு தலைவர் மட்டும் இருக்காது, அனைத்து ஒட்டுமொத்த குழுவிடம் தான் அதிகாரம் இருக்கும். அந்த குழு வந்துட்டு வெளிப்படையான உரையாடல்களை அனைவரும் பேசி முன்னெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த குழு கிட்ட இருக்கும். பின்னர் அவர்களிடையும் மொத்தமா எல்லாரும் ஒரு உரையாடல்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்ட பிறகு இறுதி முடிவினைக்கு வந்து வருவாங்க. அதுதான் வந்து எடுக்க பிறகு இதுதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் என்கிறோம். அப்போ ஒரு குழு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு இருக்குது, அந்த குழுவுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். இது தலைவர்கிட்ட மட்டும் கிடையாது, அந்த குழுவுக்கிட்டமே அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை எப்படி எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, மொத்த பேர் வந்து வெளிப்படையான ஒரு உரையாடல்கள் மூலம் முன்னெடுத்து பின்னர் வந்துட்டு கருத்தொற்றுமை ஏற்பட்டு இறுதி முடிவினை எடுக்கிறது தான் வந்துட்டு ஜனநாயக ரீதியான முடிவெடுத்தல்னு சொல்றாங்க. ஒரு குழுவிற்கான இதுதான் வந்துட்டு ஜனநாயக ரீதியான முடிவெடுக்கிறது, டெமோக்ராட்டிக் டிசைன் மேக்கிங்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு குழுவிற்கான விதிகள் இருப்பது போல் நமது நாட்டை நிர்வகிப்பதற்கான விதிகள் இருக்கு. ஒரு குழுவிற்கான விதிகள் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம். ஒரு குழு எப்படி உருவாக்குறது, அதுக்கான விதிகள் தான், அதற்கு தலைவர் எப்படி இருப்பாங்க, அந்த தான் உங்களுக்கு உதாரணமா கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கான விதிகளும் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம்ன்றாங்க. பாருங்க, நம்ம தமிழ்நாட்டின் சட்டமன்றம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மாணவர்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், இது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் எங்க இருக்குதுன்னு தேடுங்கம்மா. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க். பாருங்க, உங்களுக்கு தெரியுமா 2007ஆம் ஆண்டு ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. அப்ப 2007ஆம் ஆண்டு முதல் ஐநா சபை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் மன்றம் ஒண்ணு படிச்சிருக்கு இல்லையா, அந்த மன்றம் தான் செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஏன் இந்த ஐநா மன்றம் எங்க இருக்குது, ஏன் அந்த நாளை வந்துட்டு உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருக்குதுன்னு இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை தேடி கண்டுபிடிங்க மாணவர்கள். ஆம், இந்தியா போன்றதொரு மக்கள் தொகை மிக்க நாட்டில் இப்போ நம்ம ஒரு குழுவுக்கு தான் பார்த்தோம், விதிகள்லாம் இருந்தது. இப்போ ஒரு நாட்டுக்கு எப்படின்ட்டு பாக்குறோம் வாங்க. அப்ப இந்தியா போன்றது ஒரு மக்கள் தொகை மிக்க நாட்டில், அப்ப நம்ம இந்தியா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை மிக்க ஒரு நாடுதான் இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் விதிகள், வழிமுறைகள்,
உரிமைகள் கடமைகள் அறிந்து பின்பற்ற வேண்டியது அவசியமாயிற்று. நாம படிச்சோம், உரிமைகள் படிச்சோம், கடமைகள் படிச்சோம். அப்போ விதிகள் இருக்கணும். நம்ம எப்போ அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, எப்படி அரசியல் சுதந்திரம் கிடைச்சதுன்னு படிச்சோம். இதெல்லாம் நாம படிச்சோம் இல்லையா? அப்போ அரசியலமைப்பு உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்குண்டான விதிகள் என்ன இருக்குது, அது என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, இதையெல்லாம் அறிந்து நாம் என்ன செய்யணும், பின்பற்றினாதான் எப்படிப்பட்ட மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டை நம்மள என்ன செய்யணும், நல்வழியில வழி நடத்த முடியும்னு சொல்றாங்க. அப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். நமது அரசியலமைப்பு சட்டம் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு வழங்குது. அப்போ இதெல்லாம் விதிகள், வழிமுறைகள், உரிமை, கடமை எதெல்லாம் யார் வழங்கியிருக்காங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் தான் வழங்கியிருக்கு. நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதை உருவாக்கியவர்கள் யாரு, தலைவர் யாரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவை நமது நாட்டின் ஒரு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அப்போ இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன மாதிரியான உரிமைகளை வழங்கி இருக்குதுன்னு கேட்கிறேன். நமக்கு மக்களுக்கு என்னெல்லாம் உரிமை வழங்கி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. இது இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதி பெறும் உரிமையை உறுதி செய்துள்ளது. என்னெல்லாம் உரிமை இருக்குது? நம்ம இந்திய நாட்டுல பிறந்த ஒவ்வொருவருக்கும், இந்தியர் அனைவருக்கும் சுதந்திரம், நம்ம என்னென்ன சுதந்திரம் இருக்கு, நம்ம எங்கெல்லாம் சமத்துவம் பெறுகிறோம், நம்ம எங்கெல்லாம் நீதி பெறும் உரிமையை பெறும், இது எல்லாம் நமக்கு உறுதி செய்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம்னு சொல்றாங்க. வேறு எவ்வகையெல்லாம் இதில் இடம் பெற்றுள்ளன, எவையெல்லாம் இது மட்டும் இல்லாம வேறு எவையெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இடம் பெற்றிருக்குதுன்னு கேட்கிறாங்க. பாருங்க, அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்துள்ளதோடு அரசு நிறுவனங்களின் வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். அப்போ அரசியலுக்கான கொள்கைகள் வரையறுச்சிருக்காங்க. அரசு நிறுவனங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த நிறுவனங்களுக்கான வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். அப்போ அரசுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள், அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமையை விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சுதந்திரம், சமத்துவம், நீதி பெறும் உரிமை மட்டும் கிடையாது. வேற என்னெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு அரசுக்கு என்னெல்லாம் வழிமுறை வேணும், வடிவமைப்பு கொள்கைகள் என்ன வேணும், ஒரு அதிகாரம் என்ன வேணும், கடமை என்ன வேணும், இது எல்லாம் அரசுக்கும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குதுன்றாங்க. மேலும் மக்களுக்கான இப்போ நமக்கான என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, குடிமக்கள்னா யாருன்னா மக்கள் தான். மக்களாகிய நாம் தான் குடிமக்கள். இந்த குடிமக்களுக்கான உரிமைகள், உரிமைனா என்ன, கடமைனா என்ன, சென்ற வகுப்பில பார்த்தோம். உரிமைகள், கடமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள், இதெல்லாம் நாம சென்ற வகுப்பில பார்த்தோம். அப்போ உரிமைகள், எத்தனை உரிமைகள் இருக்குது, எத்தனை வகையான கடமைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். வழிகாட்டு நெறிமுறைகள் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்படியாக அது ஒரு சிறப்பான கட்டமைப்பு நமக்கு வழங்கியுள்ளது. இதெல்லாம் யார் கொடுத்துருக்காங்கன்னா நமது அரசியலமைப்பு சட்ட புத்தகம் கொடுத்துருக்குன்றாங்க. நமது அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு விளக்கமானதா என்று விழப்புடன் கேட்டால் தமிழ்ச்செல்வி. இத்தகைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான், இந்தியாவில் இயற்றப்பட்ட இந்த சட்டம் தான், இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் தான் உலகத்தில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். அதை எழுதியவர் யாருன்னு பாருங்க. இதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கியது. இது யாரு? B.R. அம்பேத்கருடைய தலைமையில இந்த குழுவிலான அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் எதுனா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. அவர் தலைமையில உருவாக்கியது. அதனால்தான் அவர் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுது. ஏன்னா அவர் தான் அந்த குழுவுக்கான தலைவர். அந்த குழுவில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் இணைந்துதான் இதை உருவாக்குனாங்க. அதுல உருவாக்குனதுனாலதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் என்று கருதப்படுவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இப்ப பாருங்க, மாணாக்கர்கள் மகிழ்ச்சியுடன் கைதட்டி ஆரவார அளித்தனர். இறுதியில் மக்களாட்சி குறித்து எளிமையாக விளக்கியமைக்கு நன்றி தெரிவித்தனர். எப்படி எல்லாம் மக்களாட்சினா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டதுனால, எளிமையா விளக்கியதுனால மக்கள் அவர் நல்ல கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. மக்களாட்சியினுடைய நோக்கங்கள் என்ன, ஏன் இந்த மக்களாட்சி பின்பற்றுவதற்கான என்ன நோக்கம், இந்தியாவில் மக்களாட்சி பின்பற்றுவதற்கான நோக்கம் என்ன, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அமைப்பு மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இது யாரோட கூற்றுன்னு பாத்தீங்க, இதையும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு தேடுங்கம்மா. அப்ப மக்கள் ஓட்டு போட்டு அதனால மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரால ஆட்சி அமைக்கப்படுறதுனால அது மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது.
அப்ப மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா மக்களிடம் தான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு தேவையான பிரதிநிதியை யார் தேர்ந்தெடுக்காங்க? மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால வந்து அது அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட தான் இருக்குன்றாங்க. அவர்கள் முடிவெடுக்கும் உரிமையை பெற வேண்டியது அவசியமாகிறது. அப்போ அப்படி தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்கிறதுனால அப்போ அந்த முடிவெடுக்கும் உரிமை யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட தான் இருக்குதுன்றாங்க. அப்போ ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க இயலாது. அப்ப மக்களாட்சி கிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதுனால எல்லாரும் இப்படிப்பட்ட பரந்த நாட்டுல மக்கள் தொகை கொண்ட நாட்டுல எல்லாரும் என்ன செய்ய முடியாது, நேரடியாக பங்கேற்க முடியாது என்பதால் முடிவெடுக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏன்னா இப்படிப்பட்ட பெரிய ஜனநாயகம் கொண்ட நம்ம நாடுன்னு சொன்னதுனால அப்ப அதிகாரமும் மக்கள் கிட்ட இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அந்த நேரடியாக பங்கேற்க இயலாது என்பதனால அப்ப பெரிய நாட்டுல ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவரால வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அவர் மூலியம் அவர் ஒரு அரசை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, இயலாது என்பதால் முடிவெடுக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த அரசு தான் இந்த பிரதிநிதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக அரசியலா ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப மக்களாட்சி அரசியல் பாத்தீங்கன்னா மக்களாட்சி அரசுன்னு சொல்றாங்க. ஏன் மக்களாட்சி அரசு சொல்றாங்க பாத்தீங்கன்னா 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு பாருங்க, 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்கள் யாராக இருந்தாலும் சரி, 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கு தேவையான உனக்கு யார் வேணுமோ அவர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு வழங்கப்பட்டுள்ளது. எந்த அரசியல் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி அரசியல். அதனாலதான் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள் கிட்ட இருக்குது. ஏன்னா உனக்கு தேவையான நபரை நீ தேர்ந்தெடுக்கிற உரிமை பெற்றதுனால அதனால உன்னுடைய உரிமை உன்னுடைய அதிகாரமாக மாறுகிறதுன்னு சொல்றாங்க. அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும். அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள் அவங்க என்ன செய்யணும்னா மக்கள் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவர்கள் யாரால வராங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன செய்ய வேண்டும்? மக்களின் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. உலகெங்கும் மக்களாட்சி. அப்போ நாம இந்தியாவுல மக்களாட்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நேரடி மக்களாட்சி பார்த்தோம். நேரடி மக்களாட்சி, இது மறைமுக மக்களாட்சின்னு பார்த்தோம். இது உலகெங்கத்துல மக்களாட்சி எப்படி இருந்து பார்த்தோம். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து ஆகும். 1893ஆம் ஆண்டுதான் உலகிலேயே முதல்ல பெண்கள் ஓட்டுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. 1893. ஐக்கிய பேரரசில் யுனைடெட் கிங்டம், யூகேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐக்கிய பேரரசில் 1918ஆம் ஆண்டும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, இந்த நாட்டுல 1920ஆம் ஆண்டுதான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அப்போ முதல்ல பெண்களுக்கு மக்களாட்சி வந்துருச்சு நாட்டுல. அப்போ உலகில முதல்ல பெண்களுக்கும், ஏன்னா 18 வயது நிறைவுற்று அனைத்தும் வாக்களிக்கலான்னு கொண்டு வந்த பிறகு அப்ப எந்த நாட்டுல பெண் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியலையே. அப்ப பெண்களுக்கு முதல்ல வாக்களிக்கக்கூடிய உரிமை வழங்கிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1893. அதுக்கப்புறம் யார் பாத்தீங்கன்னா ஐக்கிய பேரரசு யுனைடெட் கிங்டம். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1918. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1920. இந்த ஆண்டுகளில் தான் பெண்களும் ஓட்டு உரிமை வழங்கிய ஆண்டுகள் இதெல்லாம். பெண்களும் ஓட்டு போட வழங்கப்பட்ட ஆண்டுகள், இதுல பெண்களுக்கும் ஓட்டில் பங்கு பெறும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டுகள் இதெல்லாம் இந்த நாடுகள்ல. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டு உரிமை வழங்கப்பட்டது. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம இந்தியாவுல எந்த மாதிரி ஓட்டு வழங்கியதுன்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு மட்டுமே, அதாவது பணக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டு 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் ஓட்டு போடுறது வழங்கல. அப்பெல்லாம் பணக்காரெல்லாம் யார் இருக்காங்களோ இந்தியாவுல அவங்க மட்டுமே ஓட்டு போடக்கூடிய உரிமை வழங்கப்பட்டது இந்த காலகட்டத்துல. இது உலகுல. அப்போ இது இந்தியாவுல இந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா பணக்காரெல்லாம் யார் இருக்காங்களோ அவங்கதான் ஓட்டு போடுன்ற உரிமை வழங்கப்படுது. மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர் அனைவருக்கும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். அப்போ மகாத்மா காந்தி உட்பட நிறைய தலைவர்கள் இருந்திருப்பாங்களா, இவங்க அனைவரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க,
ஓட்டுரிமை என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். இதனால என்ன மாற்றம் பெற்றிருக்குன்னு பாருங்க. இன்று இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைகளின்படி. அப்போ உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை எப்படி அளிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுமா இந்திய குடிமக்களில் அப்போ இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்போ இந்திய குடிமக்கள்ல இந்த ஓட்டு புள்ளி விவரம் ஓட்டு வந்து நடத்துவாங்க இல்லையா, இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 79% பேர் வந்துட்டு அந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி தானே நடக்குது, அந்த மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் வந்து தெரிவிக்குதான். எத்தனை சதவீதம்? 79% மக்களாட்சி மேல நம்பிக்கை உள்ளதாக தெரிவிச்சிருக்கான் புள்ளி விவரம். இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்து உள்ளதான்றாங்க. அப்போ இத்தனை நாடுகள் இருக்குது, மக்களாட்சி செயல்படக்கூடிய நாடுகள் 79% வந்துட்டு புள்ளி விவரம் வந்துட்டு மக்கள் மீது நம்பிக்கை இருக்குதா சொல்லியிருக்காங்க. அதுல முன்னிலை வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்றாங்க. உலகில் பழமையான மக்களாட்சி நாடுகள், மக்களாட்சின்னு பார்த்தோம். உலகில் எங்கெல்லாம் மக்களாட்சி வந்து பின்பற்றக்கூடிய நாடுகள் பார்த்தோம். அப்ப பழமையான அந்த நாடு எதுன்னு பார்க்கணும். மக்களாட்சி நாடு, அது காலம், அந்த அமைவிடம், அதனுடைய சிறப்பு கூறுகள் பார்க்கலாம் வாங்க. மக்களாட்சி நாடுகள், எந்த நாட்டுல வந்துட்டு மக்களாட்சி பார்த்தீங்கன்னா கிரேக்கம் தான் படித்தோம். டெமோக்ரஸி என்ற வார்த்தை எதுல இருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்போ கிரேக்கம் என்ற நாட்டுல இருந்து தான் முதலில் மக்களாட்சி நாடுகள்னு பார்த்தோம். எப்போ உலகிலேயே பழமையான மக்களாட்சி கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். அப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிபி எல்லாம் வரலாற்று படிக்கும் போதே பார்த்தோம். இதுதான் வந்துட்டு வரலாறு காலக்கோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 1 2 3 4 இதுதானே நம்ம படிச்சோம் வரலாறு படிக்கும் போதே. இப்படிதான் மட்டும் ரிவர்ஸ்ல போகும் சொல்றேன். அப்போ 1 2 3 4 5 அப்போ 5 கிமு 5ஆம் நூற்றாண்டு தான் என்ன நடைபெற்றதுன்னா கிரேக்கத்துல வந்து மக்களாட்சி வந்து பிறப்பிடமாக இருந்திருக்கு. அது அமைவிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் என்ற நாட்டுல தான் வந்து மக்களாட்சி வந்து செயல்படுத்தப்பட்டது. அதனுடைய சிறப்பு கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். அப்போ அரசியல் அமைப்பினுடைய அதனுடைய தத்துவம் எங்க அடித்தளம் விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீஸ் நாட்டுல தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு. இரண்டாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசு. ரோமானிய பேரரசு எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிமு 350 வரைக்கும். அப்போ இதுவும் ரிவர்ஸ்ல தான் வருது. 3ஆம் நூற்றாண்டுல இருந்து. அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 50 வரைக்கும். இந்த 0க்கு முன்னாடி 50 இருக்கு இல்லையா, இப்படின்னு தானே போகுது 1 2 3ன்னு சொல்லிட்டு. அப்போ 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 50ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசு. இது எங்க அமைவிடம் பார்த்தீங்கன்னா தீபகற்ப இத்தாலி மற்றும் ரோம். தீபகற்ப இத்தாலி மற்றும் ரோம்ல தான் வந்து ரோமானிய பேரரசு. இதனுடைய காலம் வந்து கிமு 300 to 50. நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். அப்ப இந்த நாகரீக வளர்ச்சி உலகளாவிய விரிவாக்கம் எங்க உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமானிய பேரரசுல தான் உருவானதுன்றாங்க. எப்போ கிமு 350. சான் மரினோஸ் என்பது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 3வது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சான் மரினோஸ் கிபி. இது வந்து கிபியில வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம அது ரிவர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, இது இந்த பக்கம் போகும்போது கிபியில வந்துருச்சு. இது 0. இப்போ 1 2 3 அப்போ 301. இப்போ இந்த 301ல இருந்து எங்க சான் மரினோஸ்ல இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அமைவிடம் இத்தாலியில இருக்கு. இந்த சான் மரினோஸ் என்பது எங்க இருக்கு நாடு வந்துட்டு இத்தாலியில இருக்குது. இதுதான் வந்து பழமையான அரசியல் அமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ சான் மரினோஸ் என்ற மக்களாட்சி கொண்ட நாடு எங்கன்னா இத்தாலியில. இது எப்போ பின்பற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 301. இதுல என்ன மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பழமையான அரசியல் அமைப்பும் தற்போதும் நடைமுறையில் உள்ளதுதான் வந்து எங்க சான் மரினோஸ்ல. 4வது பாருங்க ஐஸ்லாந்து எப்ப பாத்தீங்கன்னா கிபி பொது ஆண்டு கிபின்னு பாத்தீங்கன்னா 930. இதுவும் இந்த பக்கம் வந்துருச்சு. கிபிக்கு அப்படின்னா கிறிஸ்து பிறப்புக்கு பின்பும் வந்துருச்சு. அப்போ 930. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த அமைவிடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்துல திங்வேலிர் என்ற இடத்துலதான் இந்த மக்களாட்சி கொண்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா உலகிலேயும் பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. அப்போ உலகிலேயே பழமையானது
மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் ஒரு நாடாளுமன்றத்தை கொண்டது பார்த்தா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லாந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமைவிடம் வந்து திங்வேலில். இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 950ஆம் ஆண்டு. இது பழமையான மற்றும் நீண்ட செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டதுதான் ஐஸ்லாந்து. ஐந்தாவது பாருங்க, மனித தீவு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 927. கிபி 927 இந்த மனிதத்தீவு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளதுதான் இந்த மனிதத்தீவு. இந்த மனிதத்தீவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் இருக்காரு. அந்த மன்னருடைய ஆட்சிக்கு கீழே ஒரு சுயாட்சி அமைக்கப்படுறதுதான் வந்து இந்த மனிதத்தீவுல. இது எங்கன்னா இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடைப்பட்ட தீவு தான் இந்த மனிதத்தீவு. இந்த தீவுல எந்த மாதிரி ஆட்சின்னா மன்னர் ஆட்சி. அந்த மன்னர் ஆட்சிக்கு கீழே சுயமான ஆட்சி அமைக்கிறது தான் யாராவது ஒருத்தர் சுயாட்சி நடைமுறையில தான் இந்த ஆட்சி நடக்கும்ன்றாங்க. இங்கிலாந்து பாருங்க கிபி 13ஆம் நூற்றாண்டு. அப்போ இங்கிலாந்துல மன்னராட்சி மக்களாட்சி எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு. இது அமைவிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இது எப்பன்னு பார்த்தீங்க அப்ப இங்கிலாந்துல 13ஆம் நூற்றாண்டுனா 1215 எழுதப்பட்ட மகா சாசனத்துக்கு என்ன சொன்ன மகா சாசனம் என்றால் மாக்னா கர்ட்டா என்று பொருள். அதுதான் எப்போ எழுதப்பட்டதுன்னா 1215 எழுதப்பட்டது இங்கிலாந்துல 13ஆம் நூற்றாண்டு. அப்ப இங்கிலாந்துல 13ஆம் நூற்றாண்டுல மகா கார்ட்டா என்ற மாக்னா கார்ட்டா என்பது மகா சாசனம் எப்போ எழுதப்பட்டனா 1215. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பார்த்தீங்கன்னா இது எப்போ மக்களாட்சி வந்து தோன்றியதுன்னு பார்த்தோம்னா 1789. 1789 கிபில அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமைவிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் வந்துட்டு இதனுடைய அமைவிடம். இங்க வந்து மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 1789. இதோட இந்த பாடம் நிறைவடையுது. இந்த கலைச்சொற்கள் பார்த்துட்டு மீள்பார்வை படிச்சுன்னா இந்த பாடம் நிறைவடையுதுமா. வாங்க, மக்களாட்சி கலைச்சொற்கள் பாருங்க. மக்களாட்சினா என்ன பொருள்? மக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் வந்து மக்களாட்சி. தேர்தல்னா என்னன்னு பாருங்க. தேர்தல் அதாவது மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் வந்து மக்களாட்சி. அப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா மக்கள் கிட்டதான் இருக்குன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, தேர்தல்னா என்ன பொருள் பாருங்க. மக்கள் தங்கள் பிரதிநிதிகள் அவர்களுக்கு தேவையான பிரதிநிதியை அதாவது அவங்களுக்கு தேவையான அரசை வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை தான் வந்துட்டு இந்த தேர்தல் முறை. அதுதான் வந்து தேர்ந்தெடுக்கும் முறை தான் வந்து தேர்தல்னு சொல்றாங்க. தீர்மானித்தல். அப்போ தீர்மானிக்கிறதுன்னு என்னன்னு பொருள் பாருங்க. ஒருவர் மனதளவில் முடிவெடுத்தல். அப்போ தீர்மானித்தல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் முடிவெடுத்தல் தான் வந்து தீர்மானித்தல். அரசாங்கம்னா என்னன்னு பாருங்க. ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் கொண்ட மக்கள் குழு தான் வந்துட்டு அதிகாரம். அப்போ அதிகாரம் அரசாங்கம் என்பது என்னன்னா ஒரு நாட்டை ஆட்சி செய்யணும். அந்த ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள் கொண்ட குழு தான் இருக்குது. அந்த குழு தான் வந்து அரசாங்கம்னு சொல்றாங்க. மேல் பார்வை பாருங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று வரையறுத்தவர் யாரு? அங்க ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி என மக்களாட்சி 2 வகைப்படும். மக்களாட்சி 2 வகைப்படும். ஒன்று வந்து நேரடி, இன்னொன்று வந்து பிரதிநிதித்துவ மறைமுகம் படிச்சோம். இது எந்த நாட்டில் பின்பற்றப்படுது, இது எந்த நாட்டில் பின்பற்றப்படுதுன்னு பார்த்தோம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதி பெறும் உரிமையை உறுதி செய்துள்ளது. அது மட்டுமல்லாத என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். கடமை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் உரிமையெல்லாம் வழங்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம். இந்த உரிமை யாருக்கு இருக்குது, கடமை யாருக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம். அப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதை பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமானது. அப்போ உலகத்துல நிறைய அரசியலமைப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் வந்துட்டு மக்களுக்காக எழுதப்பட்டதிலேயே நீளமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புத்தகத்துல வந்துட்டு மக்களுக்காக எழுதப்பட்டது வந்துட்டு நீளமானது எதுனா நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகிலேயேங்கிறாங்க. இந்தியாவில் 18 வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம் என்பதுதான் வந்துட்டு இந்த வாக்களிக்கும் உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் எப்போ வழங்கப்பட்டது, மற்ற நாடுகள்ல எப்போ வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் நம்ம பெண்களுக்கு. அவ்வளவுதான், இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த பாடம் நம்ம அடுத்த வகுப்பு பார்க்கலாம். அடுத்த வகுப்பு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும். இது அடுத்த வகுப்புல பார்க்கும். தேங்க்யூமா.